அதிமுகவில் இணைந்த திமுகவின் முக்கிய தலைவர் அதிர்ச்சியில் ஸ்டாலின் தரப்பினர். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலே தோல்வி அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும். அதே போல திமுக கூட்டணி கட்சிகள் 40 தொகுதியிலுமே ஜெயிச்சிருக்காங்க. இருந்த போதிலுமே ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை தேடி தேடி வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. அதாவது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த கட்சி பதவியிலிருந்து நீக்கப்படுவது ஒரு வழக்கமாகத்தான் இருக்கிறது. சமீபத்திலே இந்த 2 தினங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கடத்திய வழக்கிலே திமுக நிர்வாகி அது முக்கியமான ஒரு நபர் அது கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். அதற்கு முன்பு ஜாபர் சாதிக் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போதைப்பொருள் பிரச்சனை, கச்சாராய பிரச்சனை, இது அனைத்தும் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அவதை எதிர்த்து, அதாவது நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா முதல் முறையாக குரல் கொடுக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா நமது எடப்பாடி பழனிசாமி. அதாவது மற்ற நபர்கள் பற்றி பேசுவதற்கு முன்பாகவே அதற்குரிய ஆர்ப்பாட்டங்களாகட்டும் அதே போல திமுகவிற்கு எதிராக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடிய நபராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதன் காரணமாக ஆளும் கட்சி இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அதே போல எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இவருக்கும் சமமான உரிமைகள் என்பது வழங்கப்படுகிறது. சாதாரண ஒரு தொண்டனாக இருந்தாலும் சரி மேல்மட்ட பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கட்சி அதிமுக மட்டும்தான். திமுகவிலே இந்த மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சென்னை பசுமை வெளிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்திலே நேற்று தினம் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த சிங்கம்புணாரி ஒன்றிய திமுக முன்னாள் பொருளாளரும் சிவகங்கை மாவட்ட ஊராட்சி குழு 2வது வார்டு உறுப்பினரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான திரு ஏ.கே. மதிவானவர்கள் நேரில் சந்தித்து தன்னை கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார். இந்நிகழ்வின் போது சிவகங்கை மாவட்ட புரட்சித் தலைவி பேரவை துணை செயலாளரும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவருமான திரு பொன்மணி பாஸ்கரன், சிங்கம்னாரி ஊராட்சி ஒன்றிய குழு வார்டு உறுப்பினர் திரு டி சசிகுமார் உடன் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் தற்போது எவ்வளவு பிரச்சனைகள் என்பது போயிட்டு இருக்கிறது. அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2 ஜாதிகள் மட்டும்தான், ஒன்று ஆண் ஜாதி இன்னொன்று பெண் ஜாதி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது வரைக்குமே அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் அனைவருமே இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால்தான் தினம் 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அதிமுகவில் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது அழிய போகிற கட்சி, அழிந்து விட்ட ஒரு கட்சி, இனிமேல் வெற்றியை சந்திக்க போகாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி மற்ற நபர்கள் சொன்னாலுமே தொண்டர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஓபிஎஸ் தரப்பாகட்டும், சசிகலா தரப்பு, டிடி தினகரன், ஏன் பாஜக இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், திமுக இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் அனைவருமே அதிமுகவை தேடி தேடி வந்து இணைவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதிமுகவிலே சுதந்திரம் என்பது இருக்கிறது. அடுத்தடுத்த பதவி வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறனால தான் அதிமுகவிலே வந்து இணைகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், இப்படியே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.